வணக்கம். நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரால் வர்ணிக்கப்பட்ட சிலப்பதிகார காப்பியத்தை பெரியோர்களாகிய உங்கள் முன் படைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். காலம் காலமாக கிளை பரப்பி நிற்கும் இளங்கோவடிகளின் புகழை காயப்படுத்தாமல் கூடிய வரையில் என் சிற்றறிவின் துணை கொண்டு இந்த நாட்டிய நாடகத்தை மிக கவனமாக கையாண்டுள்ளேன். என்னிடம் இருக்கும் திணையளவு தமிழறிவு, கலையறிவு குருவருளாலும் திருவருளாலும் சித்தித்தது. தொன்மை தமிழரின் சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது சிலப்பதிகாரம். கிறிஸ்தவ சகாப்தத்தின் துவக்கத்தில் தோன்றிய இந்நூல் தமிழ் மொழியின் பெருமைக்குரிய முதல் சான்றாக திகழ்கின்றது. தமிழ்தாய் சங்க காலத்தில் இளங்கோவை பெற்று ஏற்றம் கொண்டாள். மகாகவி காளிதாசர் சாகுந்தலம் என்னும் நாடகம் இயற்றினார். அந்நூலின் சிக்கலுக்கு ஒரு கணையாழியே காரணமானது. ஆயினும் அதனை தனது நாடகத்தின் பெயராக அமைக்காமல் நாடக தலைவியின் பெயரை அதற்கு இட்டார் காளிதாசர். ஷேக்ஸ்பியரின் ஒத்தல்லோ நாடகம் ஒரு கைக்குட்டையின் காரணத்தால் பல்வேறு திருப்பங்களை பெற்று அமைக்கப்பட்டது. ஆனால் அதற்கோ கதை தலைவனின் பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் இளங்கோவடிகள் தமது நூலுக்கு தலைவியின் பெயரையோ தலைவனின் பெயரையோ இடாமல் கதை சிக்கலுக்கு காரணமாக சிலம்பின் பெயரையே அக்காப்பியத்திற்கு இட்டு புரட்சியை செய்துள்ளார். சோழனின் குடை போன்றது திங்கள், அவனது திகிரி போன்றது ஞாயிறு, அவனது தன்னழி போன்றது மழை, அவனது தொல்குடி போன்றது பெருமை கொடையது புகார் நகரம். சிலப்பதிகாரம் நாட்டிய நாடகம். ஆதவனை தொழுதே முதலாகிய ஐங்கரனின் துணையா கோதரு நல் இளங்கோவின் சிலம்பினை கொண்டொரு கூத்திசைப்ப மேதகு தென்பழனாபுரி வேளருள் வெற்றி தரும் இதன் பேர் நாத செழும் தமிழ் மாதவி சீரிசை நாட்டிய நாடகமே. திகிரி போல் பொன் போட்டு மேறு
வலம் திரிதலால் சிலப்பதிகாரம் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் தாமரை வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலா தாபா தப மகரி சரி சரி கம பதானி தனி சனி த சிலப்பதிகாரம் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் இங்கு நீர்வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பரந்தொழுகலாம் சரி சனி தனி நிசா நித பத தனி தபம சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மமதானி சரிகமகரி தானி சனி தனி சானி தபம சிலப்பதிகாரம் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் சரி சகரி மகப மப மத பனி தச நிச நிரி சகரி சிலப்பதிகாரம் திங்களை போற்றுதும் பொங்கு அலர்ந்த சென்னி குளிர் வெண் குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலா ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொன் போட்டு மேறு வலம் திரிதலால் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் வேலி உலகிற்கு அவனளி போல் மேல் நின்று தான் சுரத்தலா பூம்புகார் போற்றுதும் இங்கு நீர்வேலி உலகிற்கு அவன் குலத்தோடு ஓங்கி பரந்தொழுகலாம் சரீர சனீத நித பதபமா பதப பதனி ததனி சனி நிசா சரி சரி கரி ரி கம கம பம கம கரி கரி சனி சனி த மதனி சனி த பம கம பதப இனி த பம பம மக கம மப மம பம கதனி ரி சரி ரி க சரி ரி க சரி ரி க சனி ரி த மம மம க ரி க த தம மம க பத சரி சரி ச பத பரி ச சரி கரி ரி கம க கம பத தனி சனி நிச நிச சனி க ச சனி த ச சரி க ச பச பச சிலப்பதிகாரம் வட மன்னர்களான கனக விஜயரை வென்று வந்த சேர மன்னன் செங்குட்டுவன் கற்புக்கரசி கண்ணகிக்கு சிலை எடுக்க விளைகின்றான். இமயத்திலிருந்து அவளுக்காக கல்லெடுத்து அவர்கள் இருவரின் தலையில் அக்கல்லை ஏற்றி சுமந்து வரச் செய்கின்றான். கற்புக்கரசி கண்ணகிக்கு சிலை எழுப்பும் நேரம் கண்ணகியின் கதையை சற்று சிந்தித்து பார்க்கின்றான் சேரன் செங்குட்டுவன்.
இமயம் சென்று கற்புக்கரசி கண்ணகிக்கு கல்லெடுத்து சிலை எடுக்கும் மாமன்னர் சேரன் செங்குட்டுவன். வடதிசை சென்று கனக விசையரை வென்று வெற்றி வாகை சூடிய மாமன்னர் சேரன் செங்குட்டுவன். மாமன்னர் சேரன் செங்குட்டுவன். மாமன்னர் சேரன் செங்குட்டுவன். கண்ணகி அவள் பிறந்த ஊர் சோழ நாட்டின் தலைநகரம் பூம்புகார். புறாவுக்கு உடல் தந்து புகழ்பெற்ற மன்னாரின் வரலாற்றை, தேர்காலில் மகனையிட்டு நியாயம் காட்ட மனநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவடிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பேர் கண்ணகி. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு வீரையே கரும்பே தேனே அரும்பெறல் பாவாய் ஆருயிர் மருந்தே பெருங்குடி வாணிபன் பெருமட மகளே பெருங்குடி வாணிபன் பெருமட மகளே மலையிடை பிறவா மணியே என்கோ அலையிடை பிறவா அமுதே என்கோ யாழிடை பிறவா இசையே என்கோ ஆழிரும் கூந்தல் தையால் கண்ணகி
கற்புக்கரசி கண்ணகியும் பெருவணிகன் மகன் கோவலனும் இல்லறத்தை நல்லறமாக பேணினர். காலங்கள் கடந்தது, நாட்கள் உருண்டோடின. ஒரு நாள் கணவன் மனைவி இருவரும் புகார் வீதியில் நடந்து வரும் நேளை புகார் நகரத்திலேயே சிறந்த நாட்டிய தாரகையான மாதவியின் நாட்டிய அரங்கேற்றம் வளவன் சோழன் அவையில் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வருகின்றது. நாட்டிய அரங்கேற்றத்திற்கு செல்ல முடிவிருக்கின்றான் தன் வாழ்வு திசை திரும்பி போவதை அறியாத கோவலன். शिवांगिरी प्रदान